அப்போ என்ன மாதிரியான ஒரு இயேசு குறித்த ஒரு வெளிப்பாடு, ஒரு ஒரு வாழ்வு தாவீதுக்கு ஏற்பட்டது. அது அப்படியே என்ன பண்ணுறாருன்னா சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாமும் நம் குடும்பத்திலையும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணணும்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை குறித்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும் பாருங்க. ஏன்னா அதில் தான் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு, மிகப்பெரிய சத்தியம் இருக்கு. பிசாசு பாருங்க, நம்ம எதையெல்லாம் அறியக்கூடாதோ அதில் பிஸியாக வைக்கிறான் பாருங்க. சோசியல் மீடியா, மற்ற காரியங்கள் என்னென்னவோ பண்ணணும். நம்ம பிள்ளைங்களை பார்த்து கேட்போம் பாருங்க, படிக்கிறியா இல்லையா, வீட்டு வேலை செய்யறியா இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறான். இதெல்லாம் 99 காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமா, தேவனை அறிகிற அறிவு. அந்த தேவனை அறிகிற அறிவில் தான் மிகப்பெரிய ஒரு வாழ்வு இருக்கு. இதுதான் மரியாள் தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஏன்னா அதில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வு இருக்கு. தன்னோடு கூட இருந்த 12 சீஷருக்கும் தெரியாது பாருங்க, இயேசு எப்படி மரிக்க போறாரு, அவர் கல்வாரி சிலுவையில் என்ன பாடுபட போறாரு. ஆனால் மரியாள் அதை அறிந்தாங்க. அந்த நல்ல பங்கு, இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு, அவருக்குள்ள இருக்கிற வாழ்வை அறிந்தாங்க. இப்போ இன்னைக்கும் இந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னா, நாம் கல்வாரி சிலுவைக்கு நேராக வர வேண்டும் என்றால் அங்கதான் நம்முடைய பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார், இரத்தத்தை சிந்திருக்கிறார், நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆகவே கல்வாரி சிலுவைக்குள்ளான அந்த மறைவுக்குள்ளாக நாம் வர வேண்டும்.